ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, எனக்கு சொந்த தாய் மீதே காம எண்ணம் வருகிறது அப்படின்ட்டு. ஸோ அதற்கு நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு எதாச்சும் இப்போ சமீபமாக ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். சரின்ட்டு அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்டை படிக்கும்போது ஷாக்காக இருக்குது. என்ன ஷாக்காக இருக்குது அப்படின்னா, அதில் என்ன தப்பு? இது நார்மல் தானே, இப்படி கமெண்ட், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, இப்போ சட்டமே அப்படி மாறிடுச்சு இல்லையா? ஒரு ஆண் பெண் சம்மதம் இருந்துச்சுன்னா அது கள்ள தொடர்பு அப்படி இப்படியெல்லாம் சொல்ல தேவையில்ல, அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டில் இதுவுமே வந்துடுச்சு. அது எந்த உறவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. தாய் மகன் உறவு, அண்ணன் தங்கை உறவு, எதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு அதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு சகோதரர் சொல்கிறார், நான் என் தங்கையை நிர்வாணமாக பார்த்துட்டேன் அப்படின்னு, அதுலேருந்து எனக்கு அவன் மேலே ஆசை வருது, அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. அவரும் எங்கள் 2 பேருக்கும் ஆசை இருக்குது, பட் ஆனால் ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ 2 பேருக்கு சம்மதம் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி. ஸோ இதனால தான் காம மகாசத்ரு அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ பைபிளில் ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். தாயோடு மகன் காமத்தில் ஈடுபடுறது, தந்தையோட மகள் காமத்தில் ஈடுபடுறது, சகோதரனோட சகோதரி காமத்தில் ஈடுபடுறது, அண்ணியோட தம்பி காமத்தில் ஈடுபடுறது, இப்படி பல விதமாக இருக்கும். ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அது காலகட்டத்தை குறிக்குது. எந்த காலகட்டத்தில் அந்த பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்ட்டு. கலியுகத்தில் தான் இதெல்லாம் நடக்கும். சத்தியுகம் ரொம்ப மேன்மையான யுகம், திரேதாயுகம் அதோட கொஞ்சம் கம்மி, துவாபரயுகம் இன்னும் கொஞ்சம் கம்மி, கலியுகம் தான் ரொம்ப குறைவு. அந்த கலியுகமும் அது மோசம், கலி முத்திடுச்சுன்னுவாங்க மோசமான விஷயங்கள்லாம் நடக்கும்போது, அப்படின்னு அர்த்தம் முடிய போகுது. ஸோ இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் 2 யுகம், சத்தியுகம் திரேதாயுகம் தான் சொர்க்கம், துவாபரயுக கலியுகம் தான் நரகம். இதே பூமி தான் சொர்க்கமாக இருக்குது, இதே தான் நரகமாக மாறுது. ஸோ கடைசி 100 வருடத்தில் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், சிவபெருமானை கொடுக்கிறார். அது வரைக்கும் அவர் இருக்கிற இடம் இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம். ஸோ இந்த கடவுளைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான், மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது. ஸோ அப்போ எல்லா மதங்களுமே ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் எல்லாத்துலேயும் போட்டிருக்கிற அந்த கதைகள் எப்போவோ நடந்தது கிடையாது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இல்லை, ராமாயணத்தில் என்ன நடக்குது? மனைவி பேச்சை கேட்டுட்டு அப்பா மகனை துரத்திடுறாரு. அதாவது மனைவின்றதை விட கடைசி மனைவி, அல்லது நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? சின்ன மனைவி, சின்ன பொண்டாட்டி, அல்லது கள்ளத்தொடர்பு, இதெல்லாம் இப்போ தானே நடந்துகிட்டு இருக்குது. அதேமாதிரி சகோதரர்களுக்குள்ள சொத்து பிரச்சனை, மகாபாரதம், அதுவும் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது. பைபிளில் எல்லா விதமான கதைகளுமே இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தை குறிக்கிற விஷயங்கள். அதுதான் உலகழிவு நெருங்கிடுச்சின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உலகம் அழியும் பொழுது தான், அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். கடவுள் வந்துட்டாலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேமுன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன நடக்குது தெரியுமா? அந்த ஒரு கதை வரும்ல, விஷ்ணு பெரியவரா பிரம்மா பெரியவரான்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வரும்போது சிவன் கிட்ட வராங்க. சிவன் சொல்கிறாரு, யார் என்னுடைய அடியும் முடியும் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க என்னும்போது, விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து மண்ணை நோண்டி கீழே போகிறார் சிவனுடைய அடியை பார்க்க. இவர் அன்னப்பறவை வாகனத்து மேலே ஏறி பிரம்மா மேலே போகிறார் சிவனுடைய முடியை பார்க்க. ஆனால் 2 பேராலையும் முடியல. அதுக்கப்புறம் கதை வேறு மாதிரி போகும். ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, விஷ்ணுவை ஆயிட்டாலே சொர்க்கம் இல்லையா, அங்கேருந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ இந்த கடைசி 100 வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த வயோதிகருக்கு தான் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ அப்போ உலகம் வந்து விஷ்ணு தொடங்கி அப்படியே இறங்கிட்டே தான் வருது. இறங்கும் கலைன்னு சொல்கிறது இதை தான். அதாவது கீழ்நோக்கி போகுது உலகம், மோசமாக கேவலமாக உலகம் மாறுது. அதான் இறங்கும் கலை. அதே நேரத்தில் இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை ஏறும் கலையில் ஏற்றுட்டு போகிறார். அதனால தான் பிரம்மா மேல் நோக்கி போகிறாரு அப்படின்னு சொல்கிறது. அப்போ விஷ்ணுவாகவே இருந்தாலும் கடவுள் வரலைன்னா கீழே தான் இறங்கி ஆகணும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இப்போ தான் அந்த ஏறும் கலை. அப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக உலகம் வந்து காமத்தில் மூழ்கி கிடக்குது. கடவுள் வந்து காமம் தப்பு, அதிலேருந்து வெளியில் வாங்க, எப்படி வரணுன்ற வழியும் சொல்லி கொடுக்குறார். சும்மா வாங்கன்னு சொல்கிறது கிடையாது இல்லையா? இப்போ கரிமீனை விடுங்கன்னா அது விட்டுருவாங்க நிறைய பேர் இல்லையா? பல காரணங்கள்னால விட்டுருவாங்க. மதத்தின் காரணமாக, அல்லது அது ஒரு பாவம் கருணைன்ட்டு வள்ளலார் அவங்க குரூப்பு மாதிரி. அப்படி வெளிநாடுகளில் கூட அந்த மாதிரி நிறைய பேர் ஃபேமஸானவங்களாம் விட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே அர்ஜுன், சரத்குமார், அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், அதாவது பாடி பில்டிங்க்கு ஃபேமஸானவங்களே விட்டுருக்குறாங்க. ஸோ அது விட்டுடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. அது நாக்க அடிமை வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் காமத்தை விடுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அவ்வளோ பெரிய ஈஸி கிடையாது. ஏன்னா 2500 வருடமாக நாம் அதுக்கு அடிமையாக இருக்கிறோம், பல ஜென்மமாக. ஆத்மாவில் அது ஆழமாக பதிவாகி இருக்குது. ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு ஆத்மா இங்கே தான் இருந்துச்சு, கடவுள் கூட தான் இருந்துச்சு, குட்டி குட்டி புள்ளியாக இருக்குது இல்லையா? அங்கேருந்து வந்து சொர்க்கத்துக்கு வரும்போது அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அங்காரம் எதுவும் கிடையாது. 2500 வருடம் கழித்து எப்படி இந்த காமம் கோபம்லாம் வருதுன்னா உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். அது வரைக்கும் இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் தான் எல்லோருமே இருப்போம். அதனால தான் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன சலனம் கூட வராது. அப்படி இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை, அந்த தேவதைகளை தெய்வம்னு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். இப்போ எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகலை, நாம் தான் அது. நாம் அப்படி இருந்தவங்க தான் இன்றைக்கி கீழான நிலை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உயர்ந்த நிலை அடையிறதுக்கு இறைவன் சொல்கிறாரு. மறுபடியும் ஆத்மான்னு உணர்ந்து அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணுங்கன்றார். எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல்ன்ற உணர்வுலேருந்து விடுபடுவீங்க. அப்போ உடலுக்குன்னு தர்மம் இருக்குது. அதுதான் இந்த கரிமீன் சாப்பிட்றது, காமம், புலனின்பம் எல்லாமே வந்துடும். அப்புறம் ஜாதி மதம் எல்லாமே உடலுக்கு தானே. உறவுகள் அதுவுமே உடலுக்கு தான். எல்லாத்துலேருந்தும் விலகி நான் வெறும் ஆத்மாவுக்கு ஒரே உறவு தான் கடவுள் மட்டும்தான். கடவுள் தான் எனக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை சகோதரன் நண்பன் எல்லாமே சகலமும் அவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே அழிஞ்சிடுச்சு. ஏன்னா நாம் இறந்துட்டால் உலகமே அழிஞ்சிட்ட மாதிரி தானே நமக்கு. அப்போ உடலை விட்டு உயிர் வெளியில் வர்றது பேர் தான் மரணம். அப்போ உடம்பே இல்லாமல் ஆத்மா நினச்சா அதான் அர்த்தம் இல்லை? இறைவனுடைய ஞானத்தை எடுத்தோடனே நீங்கள் அந்த பழைய உடலின் உறவுகள் ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அது அப்படி அர்த்தமாக இருந்தாலும் அதை மறக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கு தான் நான் ஆத்மா பல ஜென்மம் எடுத்திருக்கிறேன், பல உடல் எடுத்திருக்கிறேன். ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, ஆத்மா தான் வாய் வழியாக பேசுது, ஆத்மா தான் கை மூலமாக காரியம் செய்யுது. அனைத்தையும் இந்த உடல் மூலமாக செய்ய வைக்கிறது ஆத்மா தான். அந்த ஆத்மா தான் நான். அது எப்போவுமே இருக்குது. இது சதா மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கிறவர். ஸோ அவரை நினைத்து 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 அவர்கிட்டேருந்து சக்தி வரும். நினைக்க கூடவே என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் தினம் தினம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த ஞானம் தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஞானத்தின் சாரம் இதுதான். ஆத்மா நான் நட்சத்திரம் மாதிரி பூர்வமத்தில் இருக்கிறேன். என்னுடைய அப்பா செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன். ஸோ உடம்பே கிடையாதுன்னு நினச்சா ஆத்மா நான் அங்கே போயிட்டேன். அந்த செம்பன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஸோ அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கிறேன்.
அவருக்கு எதிர இருக்கிற அவரு நானும் மூணாவது யாரும் கிடையாது. அப்படி அனைத்தையும் மறந்த நிலையில் இருக்கும்போது தான் அவர்கிட்ட வந்து சக்தி வரும். ஸோ அந்த நிலையில் குடும்பத்திலே தான் இருப்பீங்க, பட் இறைவன் நினைவில் இருப்பீங்க. அதே மாதிரி யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில் ஆத்மாவை தான் பார்ப்பீங்க. அந்த உடல்ன்ற எண்ணமே வராத அளவுக்கு அது பயிற்சி பண்ண தான் வரும். அதுதான் சிவன் நெற்றிக்கண்ணை திறந்த உடனே மன்மதன் எரிஞ்சிட்டான்னு சொல்கிறது. அது நம்மளுடைய கதை இல்லையா? நெற்றிக்கண்றது ஞானம்ங்கிற கண், அதான் மூணாவது கண். ஆனால் இந்த கண்ணுனால் பார்க்குறதெல்லாம் பொய்யா இருக்குது. ஞானம்ன்ற கண் மூலமாக பார்க்குறது தான் உண்மை, ஆத்மான்றது தான் உண்மை. ஸோ அதை மட்டும் பார்க்குறீங்க, உடம்பே பார்க்கலன்னா காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது. அப்படி நீங்கள் ஆகிட்டீங்கன்னா அப்படி தான் சொர்க்கத்தில் இருப்போம். ஸோ அந்த சொர்க்கத்திற்கு இப்போ சொர்க்கம் வரப்போகுது, மறுபடியும் சத்தியுகம் வரப்போகுது. அதுக்கு நம்மை தகுதிப்படுத்த தான் இறைவன் வந்திருக்கார். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இன்றைக்கி வந்து கள்ளத்தொடர்பு ரைட்டு, ஓரின் எச்சரிக்கை ரைட்டு, இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள காமம் ரைட்டு, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறது ஏன் அப்படின்னா, பாவக்குடம் நிரம்பினாதான் உலகம் அழியும் இல்லை, அதிகமாக பாவம் வந்து காமத்தின் மூலமாக தான் நடக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது நடந்தே தீரும். ஒரு பக்கம் உலக அழிவு நடக்கும், அழியணும் இல்லையா? அழிஞ்சால் தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறும். அந்த சொர்க்கமாக அது மாறும்போது சொர்க்கத்துக்கு தகுதி பெற்றவர்களும் உருவாகணும். ஸோ கோடியில் சிலர் தான் கடவுள் தான் வந்திருக்கிறாரு, அவர் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, அவர் சொல்கிறது தான் உண்மையாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க காமத்தை விட முடியாத காரணத்தினால அப்புறம் எதுக்கு கடவுள் ஆண் பெண்ணை படைத்தார், விலங்குகள் கூட தானே, அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களா, விலங்குகளை விட மனிதர்கள் மோசமாக இருக்கிறாங்கன்னு கடவுள் சொல்கிறார். அது உண்மையா? பாருங்கள், அப்படி தான் இருக்குது இல்லை. வெளிநாடுகளில் வந்து 20-18 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களே வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ அதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதேமாரி விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா, நாய், கோழி எல்லாமே அந்த குட்டி போட்டு கொஞ்ச நேரத்தில் சில மாதங்கள்லே வந்து துரத்திடும், தன்கிட்டயே சேர்க்காது. ஆனால் மனிதர்கள் இன்றைக்கி எப்படி போயிட்டு இருக்குது உலகம்னு பாருங்கள். ஸோ ஒரு வெளிநாட்டை சார்ந்தவர் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி அவர் வந்து சைக்காலஜிஸ்ட்டு. அவருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, விக்டிம்ஸ். அவங்க எல்லாமே வந்து தாயினாலேயே வந்து அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, சொந்த தாயினால். ஸோ இது வந்து குழந்தைங்க இனிஷியேட் பண்ணல, தாய் இனிஷியேட் பண்ணியிருக்கிறா சின்ன வயசில் இருந்தே. ஸோ இதை பற்றி அவர் ஓப்பனாக பேசியிருக்கார். இது நிறைய நடந்துகிட்டு இருக்குதுன்ட்டு. கீழே கமெண்ட் பார்த்தா ஆமாம் எனக்கும் நடந்திருக்குன்னு கண்டினியூஸாக போட்டிருக்கிறாங்க. ஸோ அதையே ஒரு பையன் பண்ணியிருந்தான்னா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். ஆனால் உலகத்தில் எல்லா சட்டமும் பெண்ணை வந்து இந்த இதில் சேர்க்கறதே கிடையாது. ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஐடியலான ஒரு விஷயமாகவே நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஒரு பையன் அவனுடைய சொந்த பொண்ணையே என்னென்னலாம் பண்ணால் பேட் டச் ஆகுமோ அதையெல்லாம் அம்மா சொந்த பையன்கிட்ட சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. ஆனால் அது பேட் டச் கணக்கில் வராது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்படி தான் இருக்குது உலகம் ஃபுல்லாகவே. ஆனால் அவங்க இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரியாது. அடுத்தது மெயினாக இந்த மாதிரி இந்த சகோதரர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில் இந்த மாதிரி தவறான உறவுகள் நிறைய இருக்குது அப்படின்ற அந்த எண்ணம் வருவதற்கு முக்கியமான காரணம் வந்து, பெரும்பாலும் இந்த மாதிரி எண்ணம் யாருக்கு வரும் அப்படின்னா, சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்தவர்களுக்கு வரும். அம்மா இழந்தவர்களுக்கு வந்து அந்த மாதிரி மோசமான கதைகளை இன்டர்நெட்டில் தேடி படிப்பாங்க. ஸோ அதேமாதிரி தங்கச்சி அக்கா இல்லாதவர்கள் அந்த மாதிரி தங்கச்சி அண்ணன் இந்த மாதிரி மோசமான கதைகளை படித்து இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி உண்மையிலே நிஜத்திலும் உலகத்தில் அப்படி நடக்கவும் செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பட் ஆனால் இது எக்ஸ்ட்ரீமாக எல்லா இடத்துலையும் இதான் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மைண்டில் இருக்குது அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி தன்னுடைய மைண்டை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சமீபமாக நியூஸில் இந்த மாதிரி ஒரு தாய் என்ன பண்ணுறாங்க,
தன்னுடைய மகனுக்கு விஷம் வைத்து கொல்கிறாங்க. சாப்பாட்டில் விஷம் வச்சு கொல்கிறாங்க. ஏன் கொல்கிறாங்கன்னா, அவன் அவனோட சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்கார பெண்கள் கிட்டெல்லாம் தப்பாக நடந்துருக்கிறான். அவங்க எல்லோரும் இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இப்படி ஒரு பையன் உயிரோடவே இருக்க தேவையில்ல அப்படின்னு விஷம் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. மேபி அவன் ஃபஸ்ட்டு அம்மாக்கிட்டே கூட அப்படி நடந்திருக்கலாம். பெரும்பாலும் தாயின் மீது இந்த மாதிரி எண்ணம் வருவது ரொம்ப ரேர். ஆனால் இது அடலசன்ட் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக முஸ்லீம் ஒரு கூட்டத்திற்கு நான் போயிருக்கிறேன். அது உண்மையிலே குரானில் இருக்குதான்னு தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 5 வயசுக்கு மேலே ஆண் குழந்தை சட்டை இல்லாமல் கூட அம்மா முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு அது கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண் குழந்தைக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னா பெண் குழந்தைக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ தாயின் மீது அந்த காம உணர்வு வராததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பிறந்தோடனே பார்க்குற முதல் பெண் தாய் தான் இல்லையா? அது பெண்ணுன்றதோட தாயின்றதை விட அந்த குழந்தைக்கு உலகமே அந்த அம்மா தான். ஸோ அப்படி தான் அந்த குழந்தையுடைய மைண்டில் இருக்கும். ஸோ அதனால் அந்த தாயை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி உணர்வு வராது, பெரும்பாலும் வராது. ஆனால் இதே ஒரு சகோதரி வெளிநாட்டில் அந்த டாக்டர் ஃபில்னு ஃபேமஸான ப்ரோக்ராம் இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, குழந்தை பிறந்த உடனே வெளியில் வளர்க்குறதுக்கு கொடுத்துட்டாங்க பிள்ளைக்கு வேறு யார்கிட்டையோ. அவங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஒரு 16 வருடம் கழித்து கண்டுபிடிச்சி, உன்னுடைய பயாலஜிக்கல் மதர் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை. அப்படி பார்த்த உடனே அந்த பையனுடைய அழகில் மயங்கி அவனுடைய காமத்தில் வச்சு அது ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஏன்னா அதுவும் எதுக்காக, மைனர் பையன்றதுனால ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த உறவுகளுக்குள்ள காமன்றதுக்காக சட்டம் இல்லையா என்னன்னு தெரியல. இது தண்டனைக்குரியதாக சட்டம் இல்லையோ என்னவோ தெரியல. ஸோ அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ கூட சில ஊர்களில் புள்ளன்னு கூப்பிடுவாங்க பெண்களை. இன்னும் நிறைய பேர் தாயின்னு கூப்பிடுவாங்க சில இடத்துல. சில பாரதி ராஜா படத்துலலாம் கூட அதை பார்க்கலாம். வா தாயி போ தாயி இப்படின்னுவாங்க. அப்போ தாயினா அம்மா இல்லை, புள்ளனா குழந்தை. ஸோ எல்லா பெண்ணையுமே நீங்கள் புள்ளனே கூப்பிட்டிங்கன்னா அப்போ தப்பாகவே எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டிங்களே. அதேமாதிரி எல்லா பெண் குழந்தைங்களுமே தாயினே கூப்பிட்டிங்கன்னா அப்போவும் நீங்கள் தப்பாகவே பார்க்க மாட்டிங்களே இல்லையா? அப்போ சொன்னதும் அந்த உள்ளுணர்வும் ஒன்றாவே இருந்தது இல்லையா? அவங்களுக்கு பெரும்பாலும் மாமா பொண்ணு அந்த மாதிரி தான் திருமணம் பண்ணுவாங்க. அது சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ சின்ன வயசுலேயே அந்த பொண்ணு மட்டும்தான் நமக்கு. அப்போ வேறு யாரையுமே அப்படி நினைக்காத எண்ணம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி மேபி லேட் மேரேஜ் கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம். பார்க்குறவங்களெல்லாம் தப்பாக நினைக்கிறது, இன்னொன்று அந்த தங்கச்சி அப்படி நினைக்கிறது, அக்கான்னு நினைக்கிறது, அண்ணான்னு நினைக்கிறது, இதெல்லாம் சும்மா சொன்னாலுமே கூட அது ஒரு உதட்டளவில் தான் இருக்குது. இன்னொன்று இப்போ காமமே குழந்தைக்காக மட்டும்தான் இருந்தது இல்லை? ஏன்னா இப்போ கான்ட்ரசெப்டிவ்ஸ் கிடையாது. அதனால் அது ஒரு பாலச்சந்தர் படத்தில் கூட நாகேஷ் சொல்லுவார். பாலச்சந்தர் படமோ யாருடைய படமோ, ஒரு பொண்ணு வாழ்க்கையில் 2 தடவை தான் கணவனை பார்த்து சிரிக்கணும். ஒன்று முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அடுத்தது 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்படியே தெரியுது பாருங்கள் இல்லையா? அப்போ குழந்தைக்காக மட்டும்தான் காமம் அப்படின்னு இருந்திருக்குது. ஸோ அதுலேயும் சினிமாலும் வருவதற்கு முன்பு அந்த காமத்தை தூண்டக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது. ஸோ அப்போ கண்ணியமாக இருந்தது. அப்போ யார்கிட்ட வேணாலும் நம்பி நம்ம வீட்டு பெண் குழந்தைன்னா சின்ன குழந்தை இல்லை, வயசுக்கு வந்த பொண்ணைய கூட நீங்கள் விட்டுட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி சின்ன குழந்தைய கூட விட்டுட்டு போக முடியல, சொந்த அப்பாவை நம்பி கூட விட்டு போக முடியல. காரணம் என்னென்னா, மனிதனுடைய மனதுக்குள்ளே காமம் அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏற்கனவே அவனே கெட்டு கிடக்கிறான். இதை வேறு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டாக்டர்கள்லாம் இந்த ஒருவனுக்கு ஒருத்திலும் இயற்கை கிடையாது, மோனோகமிலாம் இயற்கை கிடையாது, அது இயற்கைக்கு மாறான விஷயம். அவனுக்கு இன்னும் வசதியாக போச்சு. ஆஹா, அப்போ நம்ம தான் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ அந்த காலத்துலலாம் ஆக்சுவலாக அப்பா அம்மாவே குழந்தைங்கள வளர்க்க மாட்டாங்க. இல்லை வீட்டில் வேலைக்காரம்மான்னு இருப்பாங்க, அவங்க தான் வளர்ப்பாங்களே. அம்மா கிட்ட கூட குழந்தை பெருசாக போகாது, தெரியும் இவங்க அம்மான்னு தெரியும், அவ்வளோதான்.
அப்படி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி இல்லை. ஏன்னா உலகம் மோசமாகும் பொழுது அவங்கள நம்பி குழந்தைய கொடுக்கறத நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களை வந்து அப்பாவே தொட்டு பேச மாட்டார். அந்த குழந்தை கூட அப்பாவை தொடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அம்மாவுமே ஆண் குழந்தைய தொட்டு பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உலகம் எவ்வளோ மோசமாயிடுச்சு இல்லையா? ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு உதட்டில் முத்தம் கொடுத்தாருன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க போக்சோவில். ஆனால் சர்வசாதாரணமாக நிறைய தாய்கள் தன்னுடைய ஆண் குழந்தைக்கு உதட்டில் முத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சைக்காலஜியில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, இந்த அடல்ஹசன்ட் ஏஜில் அந்த விடலை பருவம், டீன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமில் தற்காலிகமாக ஓரின சேர்க்கை உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது போயிடும் அப்படின்வாங்க. அது ஏன் ஏற்படுது அப்படின்னா, பல ஜென்மமாக உள்ள காமம் இருக்குது. ஸோ அதை தூண்டக்கூடிய விஷயம் சினிமாவில் இது அங்கே கேட்குறது இது எல்லாமே நடக்குது. அப்போ பெரும்பான்மையானவர்கள் வந்து ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க கிட்ட பேசுகிறது வந்து ரொம்ப ரேர் தான் இல்லையா? யாரோ ஒரு சிலர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க தொடர்பில் யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த காமம் வெளிப்படுது. இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயம் பாருங்கள், காமம். இதனால தான் காமம் மகாசத்ருன்றது. அது அடுத்தடுத்த ஜென்மத்தில் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இப்போ வந்து ஏதோ ஆண் குழந்தைங்களே பிறக்க மாட்டுறாங்கன்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்தது. தமிழ்நாட்டிலையோ சென்னையிலையோ எங்கேயோ ஆண் குழந்தைய பிறக்கிறதே இல்லை, வெறும் பெண் குழந்தையாக பிறக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஏற்கனவே நான் கெஸ் பண்ணி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா வெறும் பெண் குழந்தைங்க மட்டும் இருக்கிற ஏரியா இருக்கும், வெறும் ஆண் குழந்தைங்க மட்டும் இருக்கிற ஏரியா இருக்கும். இது பைபிள்லே இருக்குது. ஆக்சுவலாக பைபிள்லே அந்த மாதிரி லோத்து கதையில் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, அங்கே உள்ள காமம் இருக்குது. அதுதான் விஷயம். ஆணை பெண்ணை ஏன் படித்தான் காமம் தப்புனான்றாங்க. காமம் உள்ளே இருக்குது அங்கே. அதான் சொல்கிறேன் இல்லையா, ஆண் பெண் இல்லாட்டினா வெறும் ஆண் தான் இருந்தால் ஆண்கிட்டே அது வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து விலங்குகள் கிட்ட பார்த்துட்டு பாருங்கள், ஓரின சேர்க்கை வந்து இயற்கை எல்லா விலங்குகள்கிட்டையும் இருக்குது. ஏன் இருக்குது? காளமாடு எங்கே இருக்குது? இப்போ எந்த விலங்குலையுமே ஆண் விலங்கு எங்கே வச்சுருக்கிறாங்க? அதாவது இவங்களுக்கு வியாபார ரீதியான விலங்குகள் எல்லாமே பெண் விலங்காக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆண் விலங்குனால எந்த லாபமும் கிடையாதுன்ட்டு செயற்கை சினை இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க. ஸோ அப்போ அதுக்குள்ளே காமம் இருக்குது, ஆண் மாடு இல்லை. அப்போ பெண் மாடுகிட்டேயே அது காமத்தை வெளிப்படுத்துது. இதே தான் மனிதன்கிட்டேயும் நடக்கும். ஸோ அந்த நிலை கடைசியில் வரும்போது தான் உலகழிவு வருது. அது காமம் மகாசத்ரு. இதுக்கு விதையாக இருக்கிறது காமம். அதை புரிஞ்சுக்கணும். இதை இவங்க தப்பாக என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓரின சேர்க்கை தான் தப்பு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால் ஓரின சேர்க்கை அப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சர்ச்சுக்குள்ளே விட மாட்டாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பெண்கள் ஆண்கள் கிட்ட பேசுகிறது வந்து ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி பெண்கள் நிறையா இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் ஹாஸ்டல் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த லெஸ்பியன் உறவுகள் அதிகமாக இருக்குது. லேடிஸ் காலேஜில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. லவ்வே நிறைய பொண்ணுங்க அவங்க லவ் பண்ணி, இதில் ஒரு பொண்ணு வந்து அந்த முஸ்லீம்கள் போடுற புர்கா போட்டுட்டு, ஒருவேளை அந்த பொண்ணு ஒரிஜினலாக முஸ்லீம் பொண்ணாக தெரியல, புர்கா போட்டுட்டு அங்கே போயிருக்கிறான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இந்த பசங்க சொல்லுவாங்களே, நீ மட்டும் வரலன்னா மிரட்டுவாங்கள்ல, பிளாக்மெயில் பண்ண, அந்த மாதிரி இந்த பொண்ணு போய் இன்னொரு பொண்ணு வீட்டில் போய் மிரட்டுறான். இது அப்புறம் ப்ரொஃபஸரும் பொண்ணும் லவ் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வசாதாரணமாக லேடிஸ் காலேஜில் நடக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம நியூஸ் சேனலில் நிறையா பார்த்திங்கன்னா அந்த சிறை வாழ்க்கையை பற்றி சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த லேடிஸ் வார்டில் குறிப்பாக நிறைய லெஸ்பியன் இருக்குது. அவங்க பாட்டுக்கு நிர்வாணமாக வந்து பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க, அல்லது இந்த மாதிரி பாலியல் சீண்டலில் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு பெண்கள் தான் சொல்கிறாங்க. சிறைக்கு போயிட்டு வந்த ஆண்கள் யாரும் இதை சொல்லலை. ஸோ பைபிளில் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு வாசகம் வரும். என்ன வரும்னா, உன் மனைவியை விபச்சாரத்தை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நீ தள்ளி வைக்கக்கூடாது. இல்லை இன்னொரு ஆணோடு அவளுக்கு தொடர்பு இருக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரிந்தால் மட்டும் நீ அவளை டைவர்ஸ் பண்ணலாம். வேறு எந்த காரணத்துக்காகவும் நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அப்படி நீ பண்ணனா அவளை விபச்சாரத்தில்
தள்ளியவனாக நீ ஆகிவிடுவாய் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஏற்கனவே அந்த காமத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தரை தேடுவாங்க. அந்த விரக்தி இல்லையா, பெண்கள் பழி வாங்கிறதே வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் இல்லையா. ஆண்கள் பழி வாங்கிறது வெட்டு குத்துன்னு போயிடும், ஆனால் பெண்கள் பழி வாங்குறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். இதுக்காகவே நிறைய பசங்க கூட பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது அப்படியே விபச்சாரியாக அவள் மாறிடுவாள். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அது மாதிரி லவ் பண்ணார், கல்யாணம் பண்ணல அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிறைய பேரோட தொடர்பு வந்து கடைசியில் அந்த பொண்ணுடைய பெண்ணுறுப்பில் வந்து புழு வந்து செத்துச்சு அந்த பொண்ணு. ஸோ அப்படி ஒரு மாதிரி அது அவுட் ஆஃப் சென்சஸ் இல்லை, சுயநினைவே இழந்து நான் இப்போ என்ன வேணாலும் பண்ணுவேன் பழி வாங்கிறதுக்கு அப்படின்னு அப்போ. ஆனால் இப்போ வேறு மாதிரி டெரராக ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் அப்படின்னா ஜென்ரலாக கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காம உணர்வு எண்ணம்லாம் இருக்காது, பெருசாக இருக்காது. அப்போ இவங்க பட்டுக்கு அமைதியாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இவன் திடீர்னு வேறு ஒரு கலை தொடர்புக்கு போயிட்டான் அப்படின்னா, அந்த பொண்ணை துரத்திட்டான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு வாழ்க்கையை உருவாக்கிக்கணும். அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ காமத்தை கொடுத்தா தான் இன்னொருத்தன் ஏற்றுக்குவான். ஸோ அப்பையும் அவள் ஒரு விபச்சாரியாக மாறுறான். ஏன்னா இயேசு சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். ஸோ அந்த அர்த்தத்தில் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீ விபச்சாரத்தில் அவளை தள்ளுகிறாய், அவளை நீ தள்ளி வைக்கிறதன் மூலமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவில் கமெண்ட்டு இந்த மாதிரி கமெண்ட்டு போட்டவங்க வந்து நிறைய முஸ்லீம்கள் கமெண்ட் போட்டதை பார்த்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, இப்போவும் பண்ணலாம், தப்பு இல்லை, அது என்ன ஆதாமியாவாளுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமா அப்படிங்கிறார். அதை ஏன் சொல்கிறாருன்னா, ஆதாமியாவாளுக்கு பிறந்த குழந்தைகள் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆதாம் தான் முதலாக கடவுள் படைக்கிறார் மண்ணிலிருந்து, அப்புறம் அவர் விழா எலும்பை உடச்சி ஏவாளை படைக்கிறாரு. சரி, இப்போ எப்படி ஜென்ரேஷன் வந்திருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க அண்ணன் தங்கச்சியாக தானே இருப்பாங்க. இல்லை, கடவுள் அப்போ அனுமதிச்சார், அதை தான் அவர் கேட்டிருக்கிறார். ஆதாம் ஏவாள் காலத்துக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமாக இப்போவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ மைண்டு எப்படி வேலை செய்து பாருங்கள். அந்த புஸ்தகம் எப்படி தவறான ஒரு வழிகாட்டுதலை எடுத்துகிட்டு வருது பாருங்கள். ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுள் மண்ணிலேருந்து ஆதாமை படித்தா எல்லாரையும் மண்ணிலேருந்தே படிச்சிருக்க வேண்டியது தானே. யோசித்து பார்க்கணும், அது சாத்தியமா? முதல்ல மண்ணில் இருந்தால் படைச்சிருக்க முடியும்? உடம்பெல்லாம் இன்னும் வெறும் மண்ணாக இருக்குது இல்லையா? அப்போ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நாம் உடல்ன்ற உணர்வு வந்து தான் காமம், கோபம், பற்று, பேராசைங்கிறதுக்கு அடிமையாகிறோம் இல்லையா? அந்த உடலை வந்து மண்ணோட கம்பேர் பண்ணுவாங்க. மண்ணிலேருந்து வந்தது மண்ணோடவே போயிடுச்சு, மண்ணோட மண்ணாக போ அப்படிலாம் சொல்லுவாங்க. பஞ்சதத்துவத்தினால் ஆனது, அதில் மெயினாக மண்ணை சொல்லுவாங்க உடலை. அப்போ இந்த உடலின் உணர்வில் இருக்கிற நம்மை நீ உடம்பு கிடையாது ஆத்மான்னு எழுப்புறார் கடவுள். அதை தான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன் ஆதாமையும் எழுப்புறார். அப்போ என்னென்னா, ஆத்மா நானுன்றதே மறந்து, அதான் செத்துப்போன நிலை தான். நான் யாருன்றதே போன மறந்து இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறோம். அப்போ நம்மளை எழுப்புறார். இங்கே இறைவன் ஒருத்தர் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்குறார் இல்லையா, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். பிரம்மா மூலமாக உலகம் படைக்கப்பட்டதுன்னு இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆதாம்லேருந்து உலகம் படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்கோம். ரெண்டும் ஒரே விஷயம்தான். அப்போ பிரம்மா மூலமாக நம்ம எழுப்புறார். முதல்ல அவரை எழுப்புறார், அவருக்கு ஞானத்தை கொடுத்து எழுப்புறாரு. அப்போ அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் அவருடைய குழந்தைகள். ஸோ ஒரு தந்தையுடைய குழந்தை ஆகிறோம். ஒன்று கடவுளுக்கு குழந்தை, அடுத்தது பிரம்மாவுக்கும் குழந்தை. அப்போ ஒரு தாய் தந்தையை, இப்போ பிரம்மா ஆணாகவே இருந்தாலும் சிவ தந்தைக்கு பிரம்மா மூலமாக நம்ம பிறக்கிறதுனால பிரம்மா தாயாகவும் இங்கே ஆகிறாங்க. அப்போ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் அண்ணன் தங்கச்சிங்க தானே, வேறு எந்த உறவும் கிடையாது தானே. ஸோ அப்படி ஒரு யுக்தியை உருவாக்கி நம்மை தூய்மையாக்குறார், காமத்தை வெல்ல வைக்கிறார். ஏன்னா சொர்க்கத்தில் காமம் இருக்காது, அடுத்த யுகத்துக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். ஸோ அங்கே திருமணம் நடக்கும்.
இப்போ மட்டும்தான் நம்ம வந்து அண்ணன் தங்கச்சியாக இருந்து காமத்தை விட போகிறோம். சொர்க்கத்தில் வந்து இந்த காமத்தை தூண்டக்கூடிய எதுவுமே இருக்காது. திருமணம் நடக்கும், கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அதனால தான் இந்து புராணங்களில் வந்து மந்திரத்தினால் குழந்தை பிறந்துச்சு, பாயசம் குடிச்சு குழந்தை பிறந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். மொத்தத்தில் அதோடைய சாரம் என்னென்னா காமத்தினால் அங்கே குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் இன்றைக்கி தான் பாலியல் குற்றமும் அதிகமாக இருக்குது. இப்போ சிசிடிவி கேமரா கட் ஆகிடுச்சுன்னா, கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். யுத்தம் நடந்துச்சுன்னா நடக்கும். அப்போ எப்படி இருக்கும் உலகம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த நேரத்தில் காம வெறி பிடிச்சி அலைவாங்க. ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூந்துக்கும். ஏன்னா உலக அழிவு, அங்கே யுத்தம்லாம் நடந்து வெளியில் வந்த ஆத்மா தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு உடம்புக்குள்ளே போய் பூந்துக்கும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே அந்த மாதிரி எந்த ஆத்மாவும் பூராமல் இருக்குன்னா நீங்கள் தூய்மையாக இருந்தால் கிட்ட நெருங்காதுன்றார். தூய்மைனா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. மெயினாக காமம் இல்லாமல் இருக்கிறது. இந்த 5 விகாரமுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? உடம்பு நினைத்தால்தான் இந்த விகாரம் வரும். வெறும் ஆத்மா ஜோதி நான், என்னுடைய தந்தை சிவ பரமாத்மாவும் ஒரு ஜோதி அப்படின்னு அவரை நினைத்து நினைத்து நான் தூய்மையாகிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்க. சொர்க்கத்தில் நம்பர் 1 பதவி எது தெரியுமா? ஸ்ரீ நாராயணன் பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ உடம்பை விட்டு ஆத்மா வெளில வந்துடுச்சுன்னு நினச்சிக்கோங்க, செத்துட்டேன்னு நினச்சிக்கோங்கன்றார். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். இந்த பயிற்சியை பண்ணி தான் நீங்கள் நாராயணன் ஆக முடியும். இந்த பயிற்சியை பண்ணி தான் நாராயணன் ஆகிறாருன்றதை தான் நாராயணன் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. அங்காள பரமேஸ்வரியும் படுத்துட்டு இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. அப்படின்னா அந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இறந்துட்டேன். குறிப்பாக சிதம்பரத்தில் அற்புதமாக இருக்கும் அந்த சிலை. விஷ்ணு படுத்துட்டு இருப்பார். இல்லை வேறு எந்த கோயிலுமே அந்த மாதிரி விஷ்ணு சிலையும் சிவன் சிலையும் அப்படி பக்கத்தில் இருக்காது. அது ரெண்டுமே பெரிய பெரிய சிலைகள். அப்போ இவர் அந்த சிவனின் நினைவில் படுத்துட்டு இருக்கிறார். அதை படுத்துட்டு இருக்காருன்னா ஸ்தூலமாக படுக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. இறைவனின் நினைவில் இந்த கலியுகத்தை மறக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி மறந்து சொர்க்கத்துக்கு போகணும். அந்த சொர்க்கத்தின் நினைவில் அந்த ஆனந்தத்தில் இருக்கிறார். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? ஏன்னா சொர்க்கத்தில் வந்து தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். அந்த அளவுக்கு செல்வம் நம்ம தூய்மைக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. நாம் தூய்மை இழக்க அந்த செல்வமெல்லாம் போய் இன்றைக்கி பாருங்கள், யாராவது கவர்மெண்ட்டு வந்து நமக்கு காசு 1000 ரூபாய் கொடுக்குமா, 2000 ரூபாய் கொடுக்குமா, பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குமா, கரண்ட்டு பில்லை குறைக்குமா, இப்படியெல்லாம் நம்ம ஏங்கிட்டு இருக்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை ஆயிடுச்சு. 2 ஜென்ரேஷன் முன்னாடி கூட அப்படி கிடையாது. இல்லை இன்றைக்கி விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் போராட்டம் பண்ணுறாங்க? அங்கே போட்டாலும் விளைச்சல் வர மாட்டேங்குது. ஸோ அதுதான் அங்கே அடிப்படை காரணமாக இருக்குது. மண்ணும் சாரத்தை இழந்துடுச்சு. மனிதனுக்குள்ளே பாவம் சேர சேர எல்லாமே சக்தி இழக்குது. இப்போ மனிதனுக்குள்ள சக்தியை நிரப்புங்க. கலியுகம் அழிந்து வரப்போகிற சத்தியுகத்தில் அனைத்தும் உங்களுக்கு நிரம்பி இருக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இறைவன் கொடுக்குற ஞானத்தை மட்டும் கேளுங்க. அதுதான் வழிகாட்டுதல், சரியான வழிகாட்டுதல். சுற்றி இருக்கிற அத்தனையும் உங்களை தவறாகவே வழி நடத்தும். அதை கேட்டு தயவு செய்து ஏமாந்துடாதீங்க அன்பு சகோதர சகோதரிகளே. ஸோ நம்ம ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதேமாதிரி பிறரையும் பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மா தான் அவங்க உடம்பு கிடையாதுன்னு நினைக்கணும். அந்த ஆத்மா என்னுடைய சகோதரன் நினைக்கணும், சகோதரி கூட கிடையாது. ஏன்னா உடம்பு தான் ஆண் பெண் மாறும், சகோதரன் சகோதரி. வெறும் ஆத்மான்னு பார்த்திங்கன்னா சகோதரன்றார். ஏன்னா ஆத்மாக்களின் தந்தை சிவன்கிட்டேருந்து கிடைக்கிற சொத்து தான் சொர்க்கம். ஸோ ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சம உரிமை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் முயற்சி பண்ணி தான் அதை அடைய முடியும். முயற்சி என்ன? இறைவன் நினைவிலே இருக்கணும். ஆத்மா என்னுடைய சகோதரன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய சகோதர ஆத்மா கிட்ட பேசியிருக்கிறேன். அதை திரும்ப திரும்ப அந்த எண்ணத்தை எழுப்புனாதான் உங்களால் காம விகாரத்தை வெல்ல முடியும். இல்லாட்டினா கடைசியில் சிக்கி சின்னாப்பினம் ஆகும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.